ஹாய் ஆல், வெல்கம் டு CWJ. நாம இன்னைக்கு இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, SBI கிளர்க் நோட்டிபிகேஷன் நமக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. எக்ஸ்பெக்டட் எக்ஸாம் டேட் வந்து நமக்கு 22 ஃபெப்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பிலிம்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டட் டேட் வந்து பாத்தீங்கன்னா ஆகாஷ் ஜாதவ் சார் சைட்ல இருந்து கொடுத்திருக்காரு. மோஸ்டா அந்த டேட்ல இருந்து நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. எப்பயுமே ஒரு 3 to 4 days எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை ஃபாலோ பண்ணி ரெகுலராகவும் இருக்கலாம். மேபி அவங்க வேற மாதிரி கூட பிளான் பண்ணலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ப்ரிப்பரேஷனை நம்ம வந்து பூஸ்ட் அப் பண்ணிட்டு போகணும். மெயினா இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கொஸ்டினோட லெவல் எப்படி இருந்திருக்கு, ஒரு 4 இயர்ஸ் நான் கம்பேர் பண்ணி இதுல கொடுத்துருக்கேன். பிளஸ் கட் ஆஃப் எவ்வளவு இருந்திருக்கு, எவ்வளவு வேகன்சி இருந்திருக்கு, பிளஸ் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இதை பத்தி எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். பிளஸ் இன்னும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்றது, எவ்வளவு மார்க்ஸ் போடணும், சரிங்களா, எக்ஸ்ட்ரா என்னென்ன நியூஸ் என்னால கொடுக்க முடியுமோ எல்லாமே நான் கலெக்ட் பண்ணிருக்கேன். அதாவது ஒரு ப்ரிலிம்ஸ் நான் வந்து கிராக் பண்ணணும், SBI கிளர்க் வந்து கிராக் பண்ணணும், அதுக்கு எனக்கு சரியான ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. சரிங்களா, இதே ஃபாலோ பண்ணி மெயின்ஸுக்குமே அப்கமிங்லாம் நான் வீடியோ கண்டிப்பா கொடுக்க போறேன். இந்த இந்த வீக்லயே கொடுக்கலாம், இல்ல நெக்ஸ்ட் வீக்ல கொடுத்துடலாம். மோஸ்டா இதை ஃபாலோ பண்ணி ரெகுலரா நான் உங்க கூட டச்லயே இருக்க போறேன். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய நம்ம பார்க்க போறோம். சரியா, டைரக்டா நம்ம செஷனுக்குள்ள போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் திங், இந்த SBI கிளர்க் நோட்டிபிகேஷன் வந்ததுக்காக கைட்லி சைட்ல இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, கைட்லில ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்றோம். எப்போ அப்படின்னா 29th, சரிங்களா, 29th December வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்றோம். இந்த டீட்டெயிலா நம்ம கொடுத்துருப்போம். என்ரோல்மெண்ட் வந்து 18th ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எண்ட் ஆகிறது வந்து 27th வரைக்கும் தான் இருக்கு. சரிங்களா, ஏன் நான் இது வந்து இங்க சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேரால எக்ஸாம் ஃபீஸ் கட்ட முடியாது இருக்கும். அந்த ஸ்காலர்ஷிப் போது நீங்க புரிஞ்சிருப்பீங்க, எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளவோ அந்த எக்ஸாம் ஃபீஸ் அப்படியே ஃபுல்லா பே பண்ணிடுவாங்க. சரிங்களா, SC ST PWD கேண்டிடேட்ஸ்க்குலாம் எக்ஸாம் ஃபீஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்து எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா சும்மா அப்ளை வேணா பண்ணிக்கோங்க. மற்றபடி மற்ற இருக்கிற கேட்டகரிஸ் ஜென்ரல், EWS, அப்புறம் வந்து OBC, உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா நிறைய பேர் அந்த சுச்சுவேஷன் இருப்பீங்க. அவங்கள வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதை எங்க போய் வந்து இதை என்ரோல்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா, கைட்லியோட வெப்சைட்ல மட்டும்தான் போய் பண்ண முடியும். சரிங்களா, கைட்லியோட வெப்சைட்ல போனீங்கன்னா ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுல போய் பாத்தீங்கன்னாவே நீங்க என்ரோல்மெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, பாப்அப் மெசேஜ் கூட உங்களுக்கு வந்தாலும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதை கிளிக் பண்ணி கூட நீங்க பண்ணிக்கலாம். என்ரோல் பண்ணிக்கோங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டா போயிடலாம். நெக்ஸ்ட், எஸ், நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, SBI கிளர்க் பிலிம்ஸ் கட் ஆஃப் வேகன்சி ஸ்டேட் வைஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஸ்டேட் வைஸ் இருக்கு. ஓகே, அந்த ஸ்டேட் கிடையாது. ஓகேங்களா, இயர் வைஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா, கட் ஆஃப் எப்படி இருக்கு 2020ல பாருங்க 62 கட் ஆஃப். அப்ப எவ்வளவு வேகன்சி இருந்திருக்கு அப்படின்னா 393 வேகன்சி இருக்கு. பிளஸ் பாண்டிச்சேரிக்கும், ஏன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டிலயும் இருக்கும், பாண்டிச்சேரிலையும் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம எல்லாமே தமிழ்நாடு அப்படின்னும் போது பாண்டிச்சேரியும் வந்துடும் இல்லையா. சென்னைன்னு போட்டு ஒரு பாக்ஸ்லேயே தமிழ்நாடு பாண்டிச்சேரி தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஏன் நம்ம பிரிக்குவாங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா, கட் ஆஃப் வந்து பாண்டிச்சேரிக்கு என்னால் கரெக்டா எக்ஸாக்டா எடுத்துட்டு வர முடியல. ஸோ நீங்க அதை மட்டும் மீன் பண்ணிக்க வேண்டாம். ப்ரிப்பரேஷன் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தானே பண்ண போறோம். அங்க இருக்கவங்க அப்ளை பண்ண போறாங்க, இங்க இருக்கிறவங்க சொல்றாங்க அப்ளை பண்ண போறாங்க. இதுதான் நடக்க போகுது. சரிங்களா, ஸோ எக்ஸாம் லெவல் வந்து ஈஸி டு மாடரேட்டா தான் இருக்கு. குட் அட்டெம்ப்ட் வந்து பாத்தீங்கன்னா 74 to 81. நீங்க பாருங்களேன், எல்லா இயருமே அந்த 80 அப்படிங்கிறது. இந்த குட் அட்டெம்ப்ட்ங்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் கொண்டு வந்திருக்கேன். அதர் ஸ்டேட்டுக்குலாம் ஒரு சில ஸ்டேட்டுக்கு வந்து 83 84 கட் ஆஃப் இருந்தது. சரியா, நம்ம ஸ்டேட் வைஸ் நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஷிஃப்ட் எப்பயுமே லாஸ்ட் இயர்லாம் 3 ஷிஃப்ட்ஸ் வந்து எக்ஸாம் நடந்தது மெயின் சைட். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து அந்த லெவல்ல தான் இருக்கு. இங்க பாருங்களேன், 393 62 கட் ஆஃப் இருக்கு. இதே 390க்கு பக்கம் எங்க என்ன வந்திருக்குன்னு பாருங்க, 355. சரியா, 355 போது 62.25, ஒரு 25 தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கட் ஆஃப் ஒரு 25 தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்க பாருங்க 473 மார்ஜின்ல இருக்கு. சரிங்களா, அப்போ கட் ஆஃப் என்ன இருந்திருக்குன்னா 61.75. அப்பயுமே ஒரு 0.25 தான் வேரியேஷன் வந்திருக்கு. சரிங்களா, லாஸ்ட் இயர் தான் ஒரு பெரிய வேரியேஷன் இருக்கு. என்ன அப்படின்னா 171 தமிழ்நாட்டு கட் ஆஃப் இருக்கு. சாரி, 171 வேகன்சி இருக்கு. கட் ஆஃப் 65.50. இந்த இயர் 2024 வந்து பாத்தீங்கன்னா 336ல வேகன்சி இருக்கு. சரிங்களா, இந்த 336ல இருக்கும்போது எவ்வளவு கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவன் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எவ்வளவு பேர் எடுக்கிறான். இப்பெல்லாம் ஆர்ஆர்பி கிளர்க் ஆர்ஆர்பி பிஓலாம் இந்த இயர் எப்பயுமே இல்லாம 2 ஷிஃப்ட் கண்டக்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா, SBI ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப SBI நியூவா ஏதாவது ஃபாலோ பண்ணுவானா, கண்டிப்பா நமக்கு தெரியாது. SBIக்கு மட்டும் தான் தெரியும். சரிங்களா, சோ நியூவா ஃபாலோ பண்றதுக்கு எதுவும் சான்ஸ் இல்ல. நாம எப்பயும் போல நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன குட் அட்டெம்ப்ட் அக்யூரசியோட ஒரு 74 to ஒரு 80 இந்த அளவுக்கு போட்டு வந்துட்டாவே நம்ம எல்லாம் மோஸ்டா கிளியர் பண்ணிடலாம். இது எல்லாருமே தெரிஞ்சதுதான். சரிங்களா, அதாவது ப்ரீவியஸா ப்ரிப்பேர் பண்றவங்க, புதுசா ப்ரிப்பேர் பண்றவங்க இது தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, உங்களோட எய்ம் என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு 75 அப்படிங்கிறது ஒரு டார்கெட் பண்ணணும். சரியா, பிலிம்ஸ்ல 75 நான் கண்டிப்பா போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி டார்கெட் பண்ணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்ஸ் எடுங்க. சரியா, அதுதான் நான் மெயினா சொல்லுவேன். சரியா, அதை மட்டும் பாத்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு மார்க்ஸ் எடுக்கணும், எந்தெந்த செக்ஷன்ஸ்ல இம்ப்ரூவ் பண்ணணும், டாபிக் வைஸ்ல எப்படி எல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்கான், எதுக்கு டாபிக் வைஸ்ல அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே பார்க்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம இது ஃபுல்லா பார்த்துட்டோம்.
இந்த அனலைசிஸ் உங்ககிட்ட எப்பயுமே இருக்கணும். சரியா? இது வேணா ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட முன்னாடி கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க எப்பயுமே. சரிங்களா? இது அப்பப்போ போய் பார்த்துக்கோங்க. சரியா? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ லாஸ்ட் ஒரு 3, 4 இயர்ஸா ஒரே மாதிரி தான் கொஸ்டின்ஸ் லெவல் இருக்கு. அதனால தான் அந்த 4 இயரை கம்பேர் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க. கோ ட்ரீபூட்டோட பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கைட்ரில வந்து லான்ச் பண்ணிருக்காங்க திரும்ப எகைன். ஓகேங்களா? எதுக்காக மெயினா அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஐ கிளர்க் அண்ட் பிஓக்காக இந்த 2024 நோட்டிபிகேஷன் வந்ததுக்காக மெயினா அதுக்காக மட்டுமே லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல மெயினா பர்சனலைஸ் கைடன்ஸ் இருக்கும். இதுல உங்களுக்கு டீட்டெயிலா ஒரு வீடியோ சிடபிள்யூஜியோலே போட்டிருப்பாங்க லான்ச் அன்னைக்கு. நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா சும்மா உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன். உங்களுக்கு வேணுறவங்க இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுல லைவ் மார்க் சால்விங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஷன் இருக்கு. பர்சனல் கைடன்ஸ் அப்படிங்கிறதுமே இருக்கு. அது வந்து உங்களுக்கு புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க டெய்லி டெஸ்ட் எடுத்தீங்களா, படிச்சீங்களா, படிக்கலையா, எந்த எந்த ஏரியாவில் வீக்கா இருக்கீங்க, எந்த ஏரியாவில் இன்னுமே நீங்க ஸ்ட்ராங் பண்ணணும், அந்த மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க உங்களுக்கு. சரிங்களா? உங்க கூட ஒருத்தர் டச்லேயே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் சுத்திட்டே இருப்பாங்க. அதுக்காக தான் அது. சரிங்களா? லைவ் மார்க் சால்விங் அப்படின்னும் போது நம்மளோட மென்டர் வந்து சால்வ் பண்ணுவாங்க. அவங்களோட ட்ரிக்ஸுமே இங்க நாங்க சொல்லுவாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ட்ரிக் உங்களுக்கு தெரியல, அவங்க அந்த ட்ரிக் சொல்றாங்க போது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். அடுத்தது அதை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா டைம் சேவ் ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்பெஷல் அட்டென்ஷன் கரண்ட் அஃபேருக்காக கொடுப்பாங்க. கரண்ட் அஃபேருமே ரெகுலரா ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஏப்ரல்ல தான் எக்ஸாம் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போது ஒரு 4-5 மாசம் ஒரு கரண்ட் அஃபேர் இப்ப இருந்தே நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ்ல ஒரு 50 மார்க் வந்து எப்பயுமே எஸ்பிஐல 50 மார்க் கரண்ட் அஃபேர். சரியா? எஸ்பிஐ கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் ஐபிஎஸ் கிளர்க்கும் எஸ்பிஐ கிளர்க்கும் சேம் தான். 50 மார்க்ல ஒரு 30 பிளஸ் ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். 30 பிளஸ் போது வெயிட்டேஜ் பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி மெயின்ஸை ஃபோக்கஸ் பண்ணி மினி மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. மினி மார்க் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸோட சின்ன சின்ன ஏரியாவெல்லாம் நீங்க லேகா இருப்பீங்க இல்லையா, அந்த ஏரியாலாம் ஈஸியா கிராக் பண்ணிட்டு நல்லபடியா ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு உங்களுக்கு ஸ்டெப்பா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. 500 ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. சிடபிள்யூஜே 500 சொல்லிட்டு நீங்க அந்த கோடை வந்து யூஸ் பண்ணுங்க. அந்த அதுல போயிட்டு கோட்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னாவே ரீபூட்ல போனீங்கன்னாவே 500 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 1499 அது சேஞ்ச் ஆயிடும். சரிங்களா? 1499 சேஞ்ச் ஆயிடும். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஆஃபர் வந்து 500 இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. எப்ப வேணாலும் அந்த ஆஃபர் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேணுன்றவங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லேகா இருக்காங்க, இந்த இயர் பிலிம்ஸே கிளியர் பண்றவங்க இதை சஜஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்க வந்து கிளியர் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிடபிள்யூஜேலயுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஆஃபர் போயிட்டு இருக்கு. சிடபிள்யூஜே 30 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ராயல் பாஸ் ஈஸியா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த ராயல் பாஸ்ல வீடியோ கோர்சஸ் இருக்கும். ஜாக்சன் சார் எடுத்துப்பாரு. சரிங்களா? பேங்கிங் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங்லாம் ஜாக்சன் சார் எடுத்துப்பாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து பால்குமன் சார் எடுத்துப்பாரு. இங்கிலீஷ் வந்து அபித் சார் எடுத்துப்பாங்க. ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு எங்கேயாவது ஒரு சாப்டர்ல வீக்கா இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு பேங்கிங் லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நான் வந்து வெயிட்டேஜ் இப்போ கொண்டு வந்திருக்கேன். வெயிட்டேஜ் என்ன அப்படின்னா 2020ல இருந்து 2023 வரைக்கும், இந்த 2020 இருந்து 2023 வரைக்கும் ஒரு 4 இயர்ஸ்க்கு வெயிட்டேஜ் நான் கொண்டு வந்திருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா பசில் சீட்டிங்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பசில் தனி, சீட்டிங் தனி. நம்ம எப்பயுமே அப்படிதான் பார்ப்போம். பசில்ஸ்னா இந்த மந்த் பசில், இயர் பசில், இந்த மாதிரி நம்ம வந்து தனியா பிரிச்சிருவோம். பாக்ஸ் பசில், ஃப்ளோர், ஃபிளாட், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னா சர்க்கிள், லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ரெக்டாங்கல், ட்ரையாங்கல், ஸ்கொயர், இந்த மாதிரி நம்ம தனியா பிரிச்சிருவோம். அன்னோன்ல வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ்லயுமே வரும். அதாவது அன்னோன் வந்து பசிலுமே வரும், அன்னோன் வந்து சீட்டிங்குமே வரும். சரி, அதுவுமே இருக்கு. இது எல்லாம் சேர்த்து என்ன ஒரு மேக்ஸிமம் லாஸ்ட் இயர்லாம் வந்து பாத்தீங்கன்னா 15 ஒரு பேட்ச்ல 15-23 வர மாதிரி கேட்டிருக்காங்க. ஒரு 4 பசில் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மார்க் அது வந்து பாத்தீங்கன்னா அன்னோன் சீட்டிங் வந்து கேட்டிருக்காங்க. அன்சர்டைன் நம்பர் நம்பர் எவ்வளவு பசில்ஸ் நமக்கு தெரியாது, கண்டுபிடிப்பு அந்த மாதிரி அன்னோன் சீட்டிங் கேட்டிருக்காங்க. ஸோ பசில்ஸ்க்கு ரீசனிங்ல பயங்கர வெயிட்டேஜ். நிறைய பசில்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நான் வந்து கிளாக் பண்றது வந்து கொஞ்சம் டவுட். நான் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இங்க நார்மலைசேஷன் அதிகமா பிளே ஆகும். எஸ்பிஐ கிளர்க் பிலிம்ஸும் நார்மலைசேஷன் அதிகமா பிளே ஆகும். அதனால நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா அங்க போய் லேக் ஆக மாட்டீங்க. அன்னைக்கு டே நம்ம டேவா இருக்குமா அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிரும், ஒரு சிலருக்கு அந்த டே நம்ம டேவா அமையாது. ஸோ நாம தான் நம்மள வந்து எக்ஸ்ட்ரா ப்ரிப்பரேஷன் அந்த 20 மினிட்ஸ்ல வந்து 35 போட முடியும் அப்படின்னு தான் இருக்கும். அங்க நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல லேக் ஆயிடுவோம். ஸோ நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 மினிட்ஸ் தேவைப்படும். அந்த 2-3 மினிட்ஸ் தேவைப்படும் பண்ணும்போது நம்ம ப்ரிப்பரேஷனை அதிகமா வச்சுக்கணும். இன்னுமே அந்த என்ன சொல்றது, அந்த 20 மினிட்ஸ்ல நம்ம சால்வ் பண்றவங்க ஒரு 70 மினிட்ஸ்ல சால்வ் பண்ணாதான் அந்த இன்னும் இருக்க 3 மினிட்ஸ் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஸோ நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சிலாஜிசம் இன்இக்வாலிட்டி ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 20 சிலாஜிசம் எங்கேயாவது கிடைக்குதா, அந்த சிலாஜிசம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. சரிங்களா? இன்இக்வாலிட்டி அதே மாதிரி ஒரு 20, கோடிங் டிகோடிங் ஆல்டர்னேட் டேல கூட இதை ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு சிலாஜிசம் இன்இக்வாலிட்டி அப்படின்னா இன்னொரு நாளைக்கு கோடிங் டிகோடிங் ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ் இந்த மாதிரி கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு செக்ஷனல் டெஸ்ட் எங்கேயாவது கிடைக்குது அப்படின்னா அந்த செக்ஷனல் டெஸ்ட் போடுங்க. ஒவ்வொரு செக்ஷனலா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜான் 15 வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா செக்ஷனல் டெஸ்ட் போடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜான் 15 ஜான் 20 வரைக்கும் போடுங்க. அதுக்கப்புறம் 30 டேஸ்க்கு ஒரு நாளைக்கு 2 மார்க் எங்கேயாவது கிடைச்சா போடுங்க. டோட்டலா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மார்க் அப்படின்னும் போது ஒரு 60 மார்க் வரைக்கும், அதாவது நான் வந்து என்னால பிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும்னு ஒரு சில கேட்டகரி இருப்பீங்க, நீங்க எல்லாம் இங்க வராதீங்க. சரிங்களா?
நீங்க வந்து எப்பயும் போல ஒரு ஃப்ளோல போயிட்டே இருங்க. கிளியர் பண்ண முடியாது, என்னால கிளியர் பண்ணாம போயிட்டேன் அப்படின்றவங்க ஒரு 60 மார்க்காவது முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியா பிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுங்க. மெயின்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்த்துடலாம். ஆல்பா நியூமரிக் சீரிஸ் எவ்ரி இயர் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்க, எவ்ரி இயர் இதெல்லாம் கேட்டே இருக்காங்க. அதான் அதிக வெயிட்டேஜ் இருக்கிறது வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஆல்பா நியூமரிக் சீரிஸ் வந்து மிக்சடா இருக்கும், நம்பர் இருக்கும், சிம்பிள் இருக்கும், லெட்டர் இருக்கும், எல்லாமே மிக்சடா இருக்கும். சோ இதையுமே கேர்ஃபுல்லா பார்க்கணும். கொஸ்டின்ஸ்ல கொஞ்சம் ட்விஸ்டடா கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஈஸியா தான் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா கொஸ்டின்ஸ்ல ஒரு 5 கொஸ்டின் இருக்குன்னா கொஸ்டின்ல கொஞ்சம் ட்விஸ்டடா இருக்கும். சோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டைரக்ஷனும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளட் ரிலேஷன்லயுமே வெயிட்டேஜ் இருக்கு பாருங்க. பிளட் ரிலேஷனுமே எவ்ரி இயர் கேட்டுட்டே தான் இருக்கான். 2 to 4 மார்க்ஸ் இருக்கிற மாதிரி. லாஸ்ட் இயர்லாம் 4 மார்க்ஸ் இருக்கிற மாதிரி கேட்டா, ஒரு 3 மார்க்ஸ் தான் இருக்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. லாஸ்ட் 2 இயர்ஸா பிளட் ரிலேஷன்ல எஸ்பிஐல 4 மார்க்ஸ் இருக்கிற மாதிரி கேட்கறாங்க. ஆர்டர் அண்ட் ரேங்கிங், ஆல்பாபெட் சீரியஸ், நம்பர் சீரியஸ், இந்த 3 லெட்டரா வரும் பாத்திருக்கீங்களா? ஏஇடி, ஓகேங்களா? 4, 5, 7, 2 இந்த மாதிரிலாம் ஒரு பார்த்துருப்பீங்களா? 3 டிஜிட்ஸா வரும்ல, அந்த மாதிரி கேட்கறது தான் இது. மிஸ்லேனியஸ் அப்படின்னா பேர் பேஸ் பண்ணி கேட்கறது, ஆட் ஒன் அவுட் கேட்கறது, ஒரு வேர்டு கொடுத்துட்டு ப்ரீவியஸ் இயர் ஆல்டர்னேட் லெட்டர், இந்த மாதிரி தான் ப்ரீவியஸ் லெட்டர் ஆல்டர்னேட் லெட்டர், இந்த மாதிரி சேஞ்ச் பண்ற மாதிரி. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா மீனிங்ஃபுல் வேர்டு, அந்த மாதிரி எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணி மிஸ்லன்ஸ்ல ஒரு 1 to 5 மார்க்ஸ் மிஸ்லன்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த முறை ஆர்ஆர்பி பிஓல ஒரு சில 6 மார்க் மிஸ்லன்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க 40 கொஸ்டின். சரியா? ரீசனிங்ல 40ல 6 கொஸ்டின்ஸ் வந்து மிஸ்லேனியஸ் இந்த மாதிரி சிங்கிள் மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ அதையுமே ப்ராக்டிஸ்ல வச்சுக்கோங்க. குவான்ஸ், டேட்டா இன்டர்பிரேஷன் கேல்குலஸ், ரெண்டு இதுக்குள்ள தான் வரும். வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 to 9 ரெண்டையும் சேர்த்து ஒரு 5 to 9 இருக்கிற மாதிரி கேட்கறாங்க. இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பத்தி நான் திரும்ப இது இருக்குது. ஓகேவா? மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸா கன்சிடர் பண்ணுங்க. மிஸ்ஸிங் ராங் வந்து ஆல்டர்னேட் பேட்சஸ்ல மாத்தி மாத்தி கேட்கலாம். ஒரு சில பேட்சஸ்ல 6 கொஸ்டின்ஸ் கூட கேட்கறாங்க. இப்போ 5 to 6 கொஸ்டின்ஸ் மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ் லாஸ்ட் 4 இயர்ஸா இந்த தான் இருக்கு. சரிங்களா? அரித்தமெட்டிக் எப்பயுமே ஒரு பாருங்க, லாஸ்ட் இயர்ல ஒரு 7 கொஸ்டின் கூட கேட்டிருக்காங்க. ஒரு ஷிப்ல 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதிகபட்சமா 15 கொஸ்டின் கூட கேட்டிருக்காங்க மெஜாரிட்டியா. சரிங்களா? 15 கொஸ்டின்ஸ் கூட கேட்டிருக்காங்க. அப்படின்னும் போது என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இங்க ஒரு 5 கொஸ்டின்ஸா இதை சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. இங்க ஒரு 5, ஓகேங்களா? இங்க ஒரு 15 அப்படின்னும் போது இங்க வந்து பாருங்க 9 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க குறைச்சிருப்பாங்க. புரிஞ்சதுல? இங்க குறைச்சிருப்பாங்க. சிம்பிளிபிகேஷன் மோஸ்டா கேட்டுறாங்க. அதிகபட்சமா 15 கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி கூட ஒரு சில சிப்ஸ் இருக்கு. சோ நான் வந்து ஸ்கோரிங் பட்ல லேகா இருக்கேன் அப்படின்னாலுமே நீங்க அதையுமே நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இந்த இயர் ஆர்ஆர்பி கிளர்க் இருக்கு இல்லையா? ஆர்ஆர்பி கிளர்க்ல ஒரு சில சிப்ல இதுவே 3 டிஜிட் பேஸ் பண்ணி எல்லாம் கேட்டாங்க. டிஜிட்ஸ் எல்லாம் அது வந்து கஷ்டமா இருந்தது. ஐபிபிஎஸ் கிளர்க்லயுமே ஒரு சிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டேல வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஷிஃப்ட் தேர்ட் ஷிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டமா இருந்தது. அது போறதே பெரிய விஷயமா இருந்தது, சிம்பிளிபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ நீங்க வந்து டைம் நமக்கு இருக்கு. ஒரு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 50+ டேஸ் இல்ல, 60 டேஸே டைம் இருக்கு. அப்ராக்சிமேட்டா பார்த்தோம்னா 60 டேஸ் டைம் இருக்கு. இதுக்குள்ள நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூஸ்டப் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். பண்ணிக்கோங்க. ஏன்னா இவ்வளவு டைம் நமக்கு இருக்கு எக்ஸாமுக்கு அப்படின்னும் போது நம்ம அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நாம தான் யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் Q1 Q2 குவான்டிட்டி 1 குவான்டிட்டி 2 டேட்டா சஃபிஷியன்சி. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர் கேட்கல, இந்த இயர் கேட்கறதுக்கான சான்சஸுமே இருக்கு. சப்போஸ் 2023ல கேட்டிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு சில சிப்ஸ்ல நமக்கு டேட்டா மிஸ் ஆகுது. சோ அதனால நம்ம இங்க வந்து வரலன்னு கொடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி 2 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா கேட்டுட்டு தான் இருக்காங்க. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் லாஸ்ட் இயர் எந்த சிப்லயுமே கேட்கல. இந்த இயருமே பில்லிங்ஸ்ல ஒரு சில சிப்ஸ்ல தான் ஏதாவது 1-2 ஸ்லாட்ல தான் கேட்டாங்க. எதுலையுமே கேட்கல. ஆனா மோஸ்டா அதுக்கு முன்னாடி இயர் வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த இயர் திரும்ப மாத்தி பழைய ட்ரெண்டுக்கு வரதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது மெயின்ஸ் லெவலுக்கு வரும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அந்த ப்ராக்டிஸ் விட்டுட்டோம் அப்படின்னா கேட்கல அப்படின்னு சொல்லி வெயிட்டேஜ்ல கேட்கலன்னு சொல்லி விட்டுறாதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா மெயின்ஸ்னு வரும்போது நம்ம எல்லாமே நம்ம பார்க்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கிலீஷ். இங்கிலீஷ் செக்ஷனல் கட் ஆஃப் நமக்கு கிடையாது. செக்ஷனல் கட் ஆஃப் இல்ல அப்படிங்கிறதுக்காக இங்கிலீஷ் ஃபோக்கஸ் பண்ணாம இருக்க முடியாது. இங்கிலீஷ் வந்து மெயின்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர வெயிட்டேஜ். சரிங்களா? அதனால அதாவது பிஓ எஸ்பிஐ பிஓ எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்கிற போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது வந்து பயங்கர வெயிட்டேஜா இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இங்கிலீஷுமே கான்சன்ட்ரேட் பண்ணி போங்க. ஒரு பேப்பர் டெய்லி படிக்கிறீங்க, என்கிட்ட பேப்பர் படிக்க வசதி இல்லைன்னும் போது என்ன சொல்றது, டெலிகிராம்ஸ் குரூப்லாம் நிறைய ஷேர் பண்றாங்க, அந்த பேப்பராவது படிங்க. சிஸ்டம்ல ஓப்பன் பண்ணி அதுல படிக்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? மொபைல் ஓப்பன் பண்ணி பாருங்க. எடிட்டோரியல் ரெகுலரா படிங்க. ஒரு சும்மா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், இப்போ வந்து பழகிக்கோங்க. இது வந்து மெயின்ஸ் வந்து கிளியர் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நமக்கு இங்கிலீஷ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு கன்சிடரபிளான மார்க்கா தான் நம்ம வாங்கணும். சரியா? என்னால மார்க்கே வாங்க முடியாது இங்கிலீஷ்லன்றவங்க ஒரு 10 மார்க் வாங்க முடியாது, அந்த 10 மார்க்காவது படிங்க. சரிங்களா? அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேராகிராஃப் ரீட் பண்ணதான் இங்கிலீஷ் வந்து நமக்கு குயிக்கா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மைண்ட்ல ஏறும். ஒரு சிலர் பார்த்த உடனே இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் போட்டுறாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ண தேவையில்லை. நம்ம ஏதோ ஓரளவுக்கு பண்ணா போதும் இல்லையா? அப்படியே ஒரு சிலர் இருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி பாத்துக்கோங்க. மத்தவங்க எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன்றவங்க இந்த பார்ட்ல இருந்து தான் அதிக கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், எரர் டிடெக்ஷன், மிஸ்பெல், பேராஜம்பிள், ஃபில்லர்ஸ், இது எல்லாமே கேட்டுறாங்க. சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், இது எல்லாத்துல இருந்துமே கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ஸ்ல. சரியா?
அதே மாதிரி வேட் ஸ்வாப் வேட் ரீஅரேஞ்ச்மெண்ட் இல்லாத எக்ஸாம்ஸே இல்லை. இப்பலாம் ஒரு 3 இயர்ஸா இல்லாத எக்ஸாம்ஸே இல்லை. பிளேஸ் ரிப்ளேஸ்மெண்ட்டுமே கேட்டுட்டு இருக்காங்க. இந்த இயர்லாம் லாஸ்ட் என்ன சொல்றது, ஐபிஎஸ்பியோட பிளேஸ் ரிப்ளேஸ்மெண்ட், க்ளோஸ் டெஸ்ட் வேற வேற பேட்ச்ல மாத்தி சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், பேரா ஜம்பிளுக்கு பதிலாக சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் கேட்கறாங்க. ஒரு சில ஷிப்ல பேரா ஜம்பிளுமே கேட்கறாங்க, சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டுமே கேட்கறாங்க. அந்த வேர்டு யூசேஜ் ஒரு லெட்டர் போல்டு பண்ணி கொடுத்துட்டு கீழே வந்து ஒரு 3 சென்டென்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துறாங்க. இந்த காலம் பேஸ்டு 1 or 2 கொஸ்டின்ஸ் எல்லா இடத்துலயுமே இருந்தது. இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், எரர் வந்து பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் இன்கரெக்ட் கரெக்ட்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்ட் இன்கரெக்ட், சரிங்களா, இந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பாத்துக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல லேகா இருக்கீங்களோ இங்கிலீஷ், அந்த பாட்டை அதிக வெயிட்டேஜ் கொடுத்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண பாருங்க. சரிங்களா, புரியுதா? அதே மாதிரி ஒரு மார்க் கண்டிப்பா நீங்க படிச்சு முடிச்சுட்டு நம்ம இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே இருந்துடக்கூடாது. அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கான கொஸ்டின்ஸை சர்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையுமே பார்த்துக்கோங்க. சரிங்களா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கைட்லில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கோட் இருக்கு இல்லையா, கோட் ப்ரோக்ராம்ல புதுசா இப்பதான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போறேன், பிகினரா இருக்கிறேன் அப்படின்றவங்க நினைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா டேரக்டா போயிட்டு கோட்டை பர்ச்சேஸ் பண்ண தேவை. அவங்களுக்காக பிகினர் பேட்ச் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, கால் பண்ணி கூட கேட்டாங்கன்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பிகினர் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஜான் ஃபர்ஸ்ட் வீக்லேயே பிகினர் பேட்ச் புதுசாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த பேட்ச்ல ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த பேட்சுக்கு ஒரு அப்கிரேட் பேட்சா இருக்கும். இன்னுமே நிறைய என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் எல்லாம் கேட்டு இன்னும் என்ன எப்படி பெஸ்ட்டா கொடுக்கலாம், ரிசல்ட்டுமே வரப்போகுது. அதை பொறுத்து கிளியர் பண்ண கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க, கிளியர் பண்ணாத கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. அதை பொறுத்து ஷெட்யூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டா கொடுப்பாங்க. கண்டிப்பா அதையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. பிளஸ் நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா, ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணணும்னா மார்க் ஒரு 60 மார்க்காவது கொடுக்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா. நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்றவங்க கூட ரெகுலரா ஒரு டெஸ்ட் போட ட்ரை பண்ணுங்க. இல்ல வாரத்துக்கு ஒரு 3 டெஸ்டாவது போட ட்ரை பண்ணுங்க. சரிங்களா. வாரத்துக்கு ஒரு 3 டெஸ்டாவது, ஏன்னா டச்லயே இருக்கணும். திடீர்னு ஏதாவது ஒண்ணு என்ன சொல்றது, எப்படி வேணாலும் நமக்கு எந்த ரூபத்துல வேணா ப்ராப்ளம் வரலாம். இந்த எக்ஸாம்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, எப்படி வேணாலும் நம்மள மைண்ட் அப்செட் பண்ண நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்துலயும் நம்ம ஓவர் கம் பண்ணி வரணும், ஜெயிக்கணும். எஸ்பிஐ எப்படியாவது அடிக்கணும். தொடர்ந்து எக்ஸாம்ஸ் வருது, எஸ்பிஐ கிளர்க்கு, எஸ்பிஐ பிஓ இருக்கு. ஏதாவது ஒன்று கிளியர் பண்ணும். இது என்ன சொல்றது, எஸ்பிஐ அப்படின்னாவே நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும். எந்த பேங்க் கிளியர் பண்ணிருந்தாலும் எஸ்பிஐ அதை குவிட் பண்ணிட்டு எஸ்பிஐக்கு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஒரு பர்சனா இருக்கணும், ஏதாவது எஸ்பிஐ கிளியர் பண்ணி போற பர்சனா இருக்கணும்னு நினைச்சு இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.